மீனா டீ போட்டீங்களா? எனக்கு ஒரு கிளாஸ் வேணும்பா. உட்காருங்க. ஏய் ஸ்ருதி, என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? ஸ்ருதி, என்னாச்சு? நான் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. ஸ்ருதி, உங்களுக்கும் டீ வேணுமா? கொடுங்க. இந்தாங்க. ஸ்ருதி, என்னாச்சு? உங்க முகமே சரியில்லை. ஆமாங்க, ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஏன் உங்களுக்கும் ரவிக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளமா? அவனை பத்தி பேசாதீங்க. இனிமே அவனை என் பக்கத்திலே வர விட மாட்டேன். அவனால எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஏன் என்னாச்சு? ரவி ஏதாவது திட்டினாரா? அவனை நான் இன்னும் பார்க்கவே இல்லைங்க. என்னங்க பிரச்சனை? இன்னைக்கு ஒரு சீரியல்ல ஒரு சீன் டப் பண்ண. அத பண்ணதுல இருந்து என் ஹோல் டேவே போச்சு. அப்படி என்ன சீன் பண்ணீங்க? டெலிவரிங்க. ஃபுட் டெலிவரியா? பேபி டெலிவரிங்க. அந்த சீன்ல அவங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டாங்க. குழந்தை பிறக்கிற டைம்ல அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். சோ என்ன டப்பிங்ல கத்தி கத்தி அழ சொன்னாங்க. என்ன ஸ்ருதி, இந்த மாதிரி சீன்லாம் நம்ம டிவில எத்தனையோ முறை பாத்திருக்கோம்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு சீன் நான் டப் பண்ணிருக்கேன். நடிக்கும் போதே அந்த பொண்ணு ஓன்னு கத்தி கத்தி அழுது நடிச்சிருக்கு. அப்போ நிஜமாவே குழந்தை பிறக்கிறப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும்ல. பா, அத நினைச்சாலே oh my god, I cannot even think myself in that situation. அதுக்கு என்னப்பா பண்றது? குழந்தை பிறக்கிறதுனா அப்படிதான் இருக்கும். பிரசவத்தப்போ வலி அப்படிதான் இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? தியரியா தெரியும், ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா ஐயோ என்னால முடியாதுப்பா. நான் கூட குழந்தை பெத்துக்கிறது ரொம்ப ஈஸி. 10 மாசம் தானே, எல்லாரும் நம்மள கேரிங்கா பாத்துப்பாங்க, நம்ம ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்ல, அந்த 10 months ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அப்படியா?